அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உடன் வைத்திய உதவியை நாடவும் பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். கந்தளாயில் மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு FCID அழைப்பு. 2 பேருந்துகள் மோதி கோர விபத்து, 25 பேர் காயம். அக்குரியகொடு இரட்டை கொலை ஆதாரங்கள் அளிப்பு. மீண்டும் ஒரு தாளமுகம் உருவாகும் வாய்ப்பு வெளியாகியுள்ள தகவல். பாடசாலை கட்டடங்களில் அவசரகால வெளியேற்ற பாதையின்றி அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்கள். ரிஷாட் பதியுதீன் வீட்டில் உயிரிழந்த சிறுமி ஹிஷாலினி விவகாரம். சட்டவிரோதமாக கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் கைது. வாழைச்சேனை காதி நீதிபதி அதிரடி கைது. தொடர்வன விரிவான செய்திகள். ரேபிஸ் நோயால் இதுவரை 14 இறப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த நோயின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அத்துடன் எந்தவொரு விலங்கு கடித்தாலும் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் சமூக மருத்துவர் நிபுணர் டாக்டர் அதுல லியனபத்ரன இது தொடர்பில் கூறுகையில், ரேபிஸ் என்பது 100% ஆபத்தானது, ஆனால் முற்றிலும் தடுக்கக்கூடிய நோய். பூச்சிய இறப்புகளை அடைய 2030ற்கு முன்னர் இலங்கை ரேபிஸை ஒழிக்க வேண்டும். சமீபத்திய இறப்புகளில் பெரும்பாலானவை புத்தளம், குருநாகல் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலிருந்து பதிவாகியுள்ளன. இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 2,50,000 விலங்கு கடி சம்பவங்கள் பதிவாகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை நாய்க்கடி. குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் நாய்க்கடி சம்பவங்களின் அதிகரிப்பு சமீபத்திய இறப்புகளுக்கு பங்களித்துள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். செல்லப்பிராணிகளுக்கு முறையான தடுப்பூசி போடுதல், அதிகரித்த பொது விழிப்புணர்வு மற்றும் சரியான நேரத்தில் வெளிப்பாட்டிற்கு பிந்தைய சிகிச்சை மூலம் ரேபிஸை முற்றிலுமாக தடுக்க முடியும். சிறிய விலங்கு கடிகளை கூட புறக்கணிக்க வேண்டாம். உயிரிழப்புகளை தடுக்க உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கந்தளாய் வேனில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பன்சலகொடல்ல பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 நண்பர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அருகிலிருந்த சீமேந்து கட்டிடம் ஒன்றில் மோதியதுடன் அங்கிருந்த மரத்திலும் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சாரதி பலத்த காயங்களுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பன்சலகொடல்ல பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஏனைய 2 நண்பர்களும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கந்தளாய் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வானில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அளவுக்கு அதிகமான வேகமும் ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 பயணித்தமையுமே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை February 20 நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வுத்துறை இதனை வெளிப்படுத்தியது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இந்த மாதம் 20 முன்னிலையாகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. அதன்படி கொழும்பு கோட்டை நீதவான் இசுருனே திகுமார சமன் ஏகநாயக்கவை தலா 2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார்.
சமன் ஏகநாயக்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திஸ்ஸவினால் பிணை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாத்தறை பிரதான வீதியின் பல்லே மெலல பகுதியில் புதன்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுமார் 25 பேர் காயமடைந்து ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 3 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்ளடங்குவதாக தெரிவித்த போலீசார் அவர்களில் 2 பெண்கள் என தெரிவித்தனர். தெஹியத்த கண்டியிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து தனக்கு முன்னால் திஸ்ஸமஹராமவிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற போது விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து தனியார் பேருந்தின் பின்பக்கத்தில் மோதி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியின் இடதுபுறத்திலிருந்து வர்த்தக நிலையத்தின் மதிலை உடைத்துக் கொண்டு சென்று நின்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர்கள் தமது கைபேசிகளில் உள்ள தரவுகளை அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்குரேகொடவில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 12 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொலையாளிகள் பயன்படுத்திய துப்பாக்கிகளை கடத்தி சென்ற 2 சகோதரர்கள் கடந்த 16ஆம் திகதி பிற்பகல் கொட்டாவை பகுதியில் வைத்த மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்று கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இன்று வரையில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அடிப்படையில் நேற்று பிற்பகல் பொல்கஸ் ஓவிட்டு பகுதியில் வைத்த பொல்கஸ் ஓவிட்டு டிலா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த 2 இளைஞர்களும் துப்பாக்கிகளை விநியோகித்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை தலங்கம அக்குரேகொட பகுதியில் வைத்த இந்த சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசை நோக்கி குறிப்பாக மாலைத்தீவுகள் குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 20ஆம் திகதி மீண்டும் ஒரு தாளமுக்கம் இலங்கைக்கு கிழக்காக உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் இது இலங்கையின் கிழக்கு கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் திகதி வடமாகாணத்தை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது முகப்புத்தகத்தில் இன்று இட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதில் மேலும் இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 24/2/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கிடைத்து வரும் கனமழை 23/2/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்திலும் நாளை மழை சற்று குறைவடைந்தாலும் மீளவும் 20/2/2026 சற்று கனமழை கிடைக்க தொடங்கும். குறிப்பாக 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பதுளை மொனராகலை மாவட்டங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் இம்மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழையாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் மத்திய சப்ரகமுவ தென் மாகாணங்களுக்கு பரவலாக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 21, 22ஆம் திகதிகளில் நாடு முழுவதும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது.
ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளிலும் ஆற்றங்கரையோரங்களிலும் தாழ்நில பகுதிகளிலும் உள்ள மக்கள் சாத்தியமான வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது மிக அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தங்களின் போது மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு அவசர கால வெளியேற்றமின்றி அமைக்கப்பட்டுள்ள பாடசாலை கட்டடங்கள் மூலம் பிள்ளைகளின் உயிர் வாழ்வதற்கான மற்றும் பாதுகாப்பான சூழலில் கல்வி பயில்வதற்கான உரிமை மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான தமிழ்ச்செல்வன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனராஜிடம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பான சூழலில் கல்வி பெறுவது அவர்களின் அடிப்படை மனித உரிமையாகும். வாழ்வுரிமை என்பது அரசியலமைப்பு சட்டத்தாலும் சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகளாலும் பாதுகாக்கப்படும் முதன்மை உரிமையாகும். கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக சிறுவர்கள் அதிக நேரம் தங்குமிடங்களாக இருப்பதனால் அவர்களின் உயிர் மற்றும் உடல் பாதுகாப்பை உறுதி செய்வது நிர்வாகத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும். அவசரகால வெளியேற்ற பாதை இல்லாதது அல்லது செயலற்ற நிலையில் இருப்பது தீ விபத்து, நிலநடுக்கம் அல்லது பிற அனர்த்தங்கள் ஏற்படும் சூழலில் மாணவர்களின் உயிரை நேரடியாக ஆபத்தில் ஆழ்த்தும். இது பாதுகாப்பு அலட்சியமாக மட்டுமன்றி மாணவர்களின் வாழ்வுரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமையை மீறும் செயலாகவும் கருதப்படக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் வீட்டில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமி கிஷாலினியின் மரணம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக சாட்சிய விசாரணையை மே மாதம் 5ஆம் திகதி மீண்டும் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வர்ஷவிதான நேற்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இறந்த சிறுமியின் சகோதரர் 2வது சாட்சி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். இதன்போது சம்பவம் தொடர்பான மேலதிக சாட்சிய விசாரணை மே 5ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 4வது சந்தேக நபரான ரிஷாத் பதியுதீன் மற்றும் 5வது சந்தேக நபரான பதியுதீன் அப்துல் ரிஷாத் ஆகிய இரு சந்தேக நபர்களுக்கும் எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரிஷாத் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய 16 வயதான யூட்குமார் கிஷாலினி என்ற சிறுமி கடந்த 2021ஆம் ஆண்டு தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 12 நாட்களின் பின்னர் உயிரிழந்துள்ளார். இவரின் மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தியதை அடுத்து 2021 ஜூலை மாதம் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த மரணத்திற்கு நீதி கோரி பரவலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதேவேளை சிறுமி தற்கொலை செய்து கொண்டமைக்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சுமார் 40 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் ரிஷாத் பதியுதீன் வீட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் மற்றொரு பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் ரிஷாத் பதியுதீனின் மனைவியின் சகோதரனும் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சம்பவம் தொடர்பில் ரிஷாத் பதியுதீனின் மனைவி, மாமனார் மற்றும் சிறுமியை வேலைக்கு அழைத்து சென்ற தரகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் ஓலை தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக டைனமைட் வெடிபொருள் பாவித்து கடத்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் மீனுடன் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஓலை தொடுவாய் பகுதியை சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரிடமிருந்து டைனமைட் வெடிபொருள் பாவித்து பிடிக்கப்பட்ட சுமார் 450 கிலோ மீன் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட மீன் வாகனம் ஒன்றும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாழைச்சேனை கோரளைப்பற்று காதி நீதிமன்றம் மற்றும் பொலனறுவை காதி நீதிபதி ஒருவர் 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவரினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முறைப்பாட்டாளரின் சட்டப்பூர்வமான மனைவி பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவு கோரி வழக்கு தொடர்ந்திருந்ததுடன் அந்த பணத்தை செலுத்த தவறியமைக்காக நீதவான் நீதிமன்றத்தினால் முறைப்பாட்டாளருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த திறந்த பிடியாணையை ரத்து செய்து கொள்வதற்காக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பராமரிப்பு வழக்கு தொடர்பான விபர அறிக்கையின் சான்றளிக்கப்பட்ட பிரதியொன்றை வழங்குவதற்காக 5,000 ரூபாவை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வாழைச்சேனை 5 அக்பர் பள்ளிவாசல் வீதி இலக்கம் 621 அமைந்துள்ள காதி நீதிமன்ற அலுவலகத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.